வணக்கம், நான் பரத் பேசுகிறேன். ஆக்சுவலாக டைட்டில் பார்த்துட்டு எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, 5 டைம்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு யோசிச்சிருப்பீங்க. பட் அது சாத்தியம். 5 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஆப்டிடியூடில். பட் அதுக்கு கொஞ்சம் ஒர்க் போடணும். ஸோ அதுக்கான ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கான டேட்டு பார்த்தீங்கன்னா மேபி வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. சரிங்களா? வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே இந்த 3 நாள் ப்ரோக்ராம் கொண்டு போக போகிறோம். இது பேர் 999 ஒர்க் அவுட் சீரீஸ். முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் தெரிஞ்சிருக்கோம், இது கொண்டு போயிருக்கோம். கிட்டத்தட்ட 1000 கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். சிம்பிளிஃபிகேஷன்ஸ் கொஸ்டின் மட்டும்தான். அது ஏன் சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் அப்படின்னு கேட்பீங்க. சிம்பிளிஃபிகேஷன் நீங்கள் பேங்கிங் இருந்தாலும் சரி, எஸ்எஸ்சியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மார்க் வரும்னு சொல்லி. சரியா? கிட்டத்தட்ட 5லேருந்து 10 மார்க் வரக்கூடியது மெயின்ஸும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா. பட் அது ஒரு வியூ. 5 மார்க் டேரெக்டாக கிடச்சிருன்றது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இந்த 3 நாளில் உங்களோட ஸ்பீடு கட்டாயம் கூடும். ஃபுல்லாக நம்பர்ஸ், ஃபுல்லாக கொஸ்டின். ஷார்ட்கட் இருக்கு உள்ள, அதை நம்ம கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் ஒர்க் அவுட் டே 1 ஆரம்பிச்சுன்னா அன்னைக்கு 333 சம்ஸ் ஃபர்ஸ்ட் டே போடுவோம். அடுத்த நாள் 333 சம்ஸ், லாஸ்ட் நாளில் 333 சம்ஸ். நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நாளைக்கு 500 கொஸ்டின் போடுவாங்க. ரொம்ப டஃப்பாக இருக்காது. பட் எல்லா கொஸ்டினுமே ப்ரீவியஸ் இயர்ஸ் எடுக்கப்பட்டது. ப்ரீவியஸ் இயர்ஸ்னா என்ன அப்படின்னா 2001, 2, 3 அந்த வாக்கில் வந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ போடுறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் இது முடியும் போது உங்களோட ஸ்பீடு வேற மாதிரி இருக்கும். உங்கள் கான்செப்ட் ஃபண்டமெண்டல்ஸ் ஸ்பீடு வேற லெவலுக்கு மாறிடும். அதை நாங்கள் இங்கே பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். கொச்சினில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல கிரேட் அப்படியே வேற லெவலுக்கு கொண்டு வந்துட்டோம். ஸோ இது ஏற்கனவே நாங்கள் பண்ணியிருக்கோம். திருப்பி இப்போ கொண்டு வரோம். தமிழ்நாட்டில் 999 ஒர்க் அவுட் சீரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் ஃபார் ரே ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி. நான் சொல்லிடுறேன். யாருன்னு கேட்பாங்க. ரே ஸ்டூடெண்ட்ஸ், ஏற்கனவே படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், ஆல்ரெடி நீங்கள் ஸ்பெஷல் ப்ரோக்ராம் போய்கிட்டு இருக்கீங்க, சூப்பர் பேட்சில் இருக்கோம், இல்லை எக்ஸாம் சர்க்கிளில் போயிருக்கோம், ஏதாவது ஒரு சர்க்கிள் இருக்கும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு இப்போதைக்கு அட்டன் பண்ண வேண்டாம். அதை முடிச்சுட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து இதை அட்டன் பண்ணலாம், தப்பு இல்லை. வெறும் பேசிக்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா வந்து அட்டன் பண்ணுங்க. அந்த 3 நாள் நான் இதை கொண்டு போகுது ஸ்பெஷல் ப்ரோக்ராம் கொண்டு போகிறோம். 999 ஒர்க் அவுட் சீரிஸ். சரியா? அண்ட் கட்டாயம் எப்படி இருக்கும், போர் அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலாக இந்த சம்மம் கொஞ்சம் போர் அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் உங்களுக்கு தெரியும், நல்ல விஷயம் எல்லாமே போர் அடிக்கும். நல்ல விஷயம் எல்லாமே நம்ம மைண்டுக்கு பிடிக்காது. பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கே நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நல்ல விஷயம் இந்த காய்கறி சாப்பிடணும் நமக்கு பிடிக்காது. அதுக்கு பதிலாக வேற சாப்பிடுவோம். ஒர்க் அவுட் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும் பிடிக்காது. அதுக்கு பதிலாக கேம் விளாடுவோம். ஸோ நல்ல விஷயங்கள் எதுவுமே நமக்கு பிடிக்காது. அதே மாதிரி 999 சீரிஸ் நீங்கள் ஆரம்பிக்கிறப்ப என்னடா வெறும் சம்மா போய்கிட்டு இருக்கேன்ற மாதிரி இருக்கும். ஆனால் முடியும் போது கட்டாயம் வேகம் 5 மடங்கு கூடி இருக்கும். அதுக்கு உத்தரவாதம் உண்டு. சரி, சிம்பிளிஃபிகேஷன் ஏன் சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் போகணும்? மற்றதும் போகலாம். ஆனால் ஒன்று கவனிச்சுன்னா தெரியல, கிட்டத்தட்ட எல்லா கொஸ்டினுமே அப்ளிகேஷன் ஓரியன்டட் சம்ஸ் எல்லாமே சிம்பிளிஃபிகேஷனில் அதோட 3ஆவது ஸ்டெப்பில் சிம்பிளிஃபிகேஷன் வந்துடும். நான் சொல்கிறது சம் போர்னு புரிஞ்சிருக்கோம். அப்ளிகேஷன் சம்ஸ் அது எய்தர் டைம் ஒர்க், டைம் டிஸ்டன்ஸ், பர்சன்டேஜ் ஓரியன்டட் சம்மாக இருந்தால் கூட ஆரம்பிக்கிறப்ப வேற மாதிரி ஆரம்பிக்க ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவீங்க. ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும் என்ன ஆகும், சிம்பிளிஃபிகேஷன் மாறிடும். பியூர் நம்பர்ஸ், நம்பர் கால்குலேஷன் எல்லாம் ப்ரீவியஸ் இயர் எடுக்கப்பட்டு சொல்லிட்டேன். அண்ட் சிலர் வேற மாதிரி வேகத்தில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது எல்லாருக்கும் சாத்தியம். சரியா? ஸோ இதை பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, இதை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. எல்லா ஊரையும் கொண்டு போகிறோம். உங்களுடைய இம்ப்ரூவ் பண்ண நினைச்சீங்க, ஆப்டிடியூட்ல உங்க வேகம் கூடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த செஷன் கட்டாயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் பல தடவை பண்ணிட்டோம்ன்றது திருப்பி சொல்லிக்கிறேன், மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கிறேன். ரெஜிஸ்டர் பண்ணுங்க. 3 நாள் எந்த பிரேக்கும் கிடையாது. பிரேக் கிடையாதுன்னா டே 1 வந்துட்டு நீங்க டே 3 வரக்கூடாது. டே 1 வந்தீங்கன்னா டே 2 வரணும். டே 2 வந்தீங்கன்னா டே 3 வரணும். நீங்க டைரக்டா டே 2 வரக்கூடாது. சரியா? 3 நாள் ஃபுல்லா இதுக்கு பண்ணிக்கங்க. முடியறப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் எப்பயுமே ஸ்ட்ராட்டஜி ஆல்வேஸ் ஒர்க். சரியா? ஆல் தி பெஸ்ட். ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சொல்லிட்டு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் வந்து அது வர வேண்டாம். சரியா? கட்டாயம் உங்களை எதிர்பார்க்குறோம். நாங்கள் அப்போ தான் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணாதான் நாங்கள் பிரிண்ட் கொடுக்க ஈஸியாக இருக்கும். சரியா? தேங்க்யூ.